நம்ம நாட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியல. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் போலவும் ரீசெண்டாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சுற்றுலா போன 26 பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவங்க எல்லாரையும் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. எப்போனா ஏப்ரல் 22ஆம் தேதி, அதாவது நேற்று மதியம் 3 மணிக்கு தான் இந்த சம்பவம் கேட்டால் நடந்திருக்கு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேரை கொண்ட ஒரு கும்பல் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு தீவிரவாதி கும்பல் மாரி வந்திருக்காங்க. வந்துட்டு சுற்றுலாவுக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு, உங்கள் பேண்டெல்லாம் கழட்டுங்க, நீங்களாம் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் செக் பண்ணியிருக்காங்க. வந்தவங்க எல்லாம் அவங்க மதமாக இல்லாமல் இருந்திருந்தா உடனே சுட்டு அதே இடத்துல கொலை பண்ணிடுறாங்க. இதை விட கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றுலாவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. ஹஸ்பண்டை மட்டும் சுட்டு கொலை பண்ணிவிட்டு ஒய்ஃப் அதே இடத்துல கதறி கதறி அழுகுறாங்க. என்னையும் கொலை பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை கொலை பண்ணாமல் அவங்க எல்லாம் போயிருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவும் கொடுமையாக இருக்குது. நம்ம நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அந்த தீவிரவாதி கும்பலில் உள்ள ஒரு சிலரோட ஃபோட்டோ லீக் ஆகிருக்கு. இவங்க உங்கள் கையில் கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?